ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் எடுத்த வீடியோ தான். காலையிலே வந்து பால் காய்ச்சிட்டேன். கஷாயம் வந்து சளி இருமலாக இருக்குது பசங்களுக்குன்னு சொல்லிவிட்டு கஷாயம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சைடு அடுப்பில் சாப்பாடு வச்சுருக்கேன், ஒரு சைடில் உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். காலையிலே வந்து இன்றைக்கி 4 பேருமே வேப்பிலை அரைச்சி குடித்தாச்சு. ஏன்னா நம்ம வயிற்றுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிவிட்டு மாதத்தில் ஒரு நாளாவது குடிக்கணுன்ட்டு நான் பிளான் பண்ணுவேன். ஏன்னா 2 மாதமாக ஆயிடுச்சு நம்ம வேப்பிலையே வந்து குடிக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி டைம் இருந்துச்சு. அதனால் வந்து வேப்பிலை அரைச்சி 4 பேருமே குடிச்சிட்டோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் தான் செய்ய போகிறேன். அதுக்கு தான் சப்பாத்தி மாவு பிணைஞ்சிக்கிட்டு இருக்கேன். நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சோன்னா நம்மளுக்கு சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்கும். எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நம்ம மருந்து குடித்து 3/4 மணி நேரம் மேலே ஆகிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு காஃபி குடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு காஃபி குடிச்சிட்டு அடுத்த வேலைக்கு வந்தாச்சு. ரசம் தாளிச்சிட்டோன்னா ஒரு சைடில் வந்து சாப்பாடு வச்சுருக்கோமா, மதியம் லஞ்சுக்கு வந்து பிரியாணி தான் செய்ய போகிறோம். ஒரு சைடில் ரசம் தாளிச்சிட்டு கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ரசம் ஊற்றி கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு ரைஸும் இதுவும் ரசமும் வச்சுட்டேன். உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த சைடு வந்து சப்பாத்தி சுடுறதுக்கு வந்துட்டேன். பூரி செய்யணும் இன்றைக்கி. சிம்பிள் தான். நான் பிரியாணி செய்கிறது வீடியோ எடுக்கலை. சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.